தாக்குதலால் ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு பண்ணலாம். பயங்கரவாத தாக்குதல் காரணமாக தற்பொழுது ஸ்ரீநகர் மற்றும் பஹல்காம் பகுதியில் இருந்து வெளியேறும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை என்பது தற்பொழுது அதிகரித்துள்ளது. குறிப்பாக பஹல்காமை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து சுற்றுலா பயணிகளும் ஸ்ரீநகர் விமான நிலையம் வந்தடைந்து அங்கிருந்து சொந்த ஊர்களுக்கு திரும்புவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருவதால் கடும் நெரிசல் என்பது பயணிகள் நெரிசல் என்பது ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ விமானங்கள் கூடுதல் சேவையை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளன. மும்பை மற்றும் டெல்லி ஆகிய இரண்டு பகுதிகளில் இருந்தும் செல்வதற்கான ஒரு விமானத்தை ஏர் இந்தியா நிறுவனமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஸ்ரீநகர் விமான நிலையத்திலிருந்து மும்பை மற்றும் டெல்லி ஆகிய இரண்டு விமான நிலையங்களுக்கும் இந்த விமானம் என்பது செல்லும். ஏற்கனவே உள்ள 6 அந்த ஷட்டில்கள் ஏர் இந்தியா விமான ஷட்டில்கள் என்பது தொடர்ந்து செயல்படும். எந்த ஒரு அதில் சேவைகளில் பாதிப்பு இல்லை என்ற ஒரு விளக்கத்தையும் தற்பொழுது ஏர் இந்தியாவுடைய நிறுவனமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பயணிகளுடைய கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் கூடுதல் விமானங்கள் இயக்கப்படுவதாகவும் எந்த ஒரு விமான சேவையும் ரத்து செய்யப்படாது என்று உறுதியளிக்கிறோம் என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது ஏர் இந்தியா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் கடும் பயணிகள் கூட்டம் காரணமாக அங்கு பயணிகளுடைய அந்த பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கூடுதல் பாதுகாப்பையும் சிஆர்பிஎஃப் மற்றும் சிஐஎஸ்எஃப் வீரர்கள் அங்கு தற்பொழுது பலப்படுத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே ஒட்டுமொத்தமாக ஸ்ரீநகர் முழுவதுமே 7 கட்ட பாதுகாப்பில் தற்பொழுது கொண்டுவரப்பட்டிருக்கும் நிலையில் கடுமையான சோதனைகளுக்கு பிறகுதான் பயணிகளும் விமான நிலையத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள் என்பதையும் மிக முக்கியமாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.